வெல்கம் டு ஹெலன் கெமிஸ்ட்ரி சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எத்திலீனில் காணப்படும் இனக்கலப்பு. ஓகேங்களா? எத்திலீன் மாலிகுலர் ஃபார்முலா CH2 டபுள் பாண்ட் CH2. கார்பனின் அட்டாமிக் நம்பர் அணு எண் 6. ஸோ கார்பனோட எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p2. சரிங்களா? இதுக்கு அடி ஆற்றல் நிலை எதுக்கு வரைவோன்னா வெளி எலக்ட்ரானுக்கு வெளிக்கூட்டு எலக்ட்ரானுக்கு தான் நம்ம அடி ஆற்றல் நிலை வரைவோம். ஸோ இதில் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் 2s 2p. ஸோ 2s 2p. 2sல எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 1 2. 2pயை நம்ம எப்படி பிரித்து எழுதணும்? XYZ. ஸோ 2px 2py 2pz. ஸோ இதில் ஒரு எலக்ட்ரான், இதில் ஒரு எலக்ட்ரான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கிளர்வுற்ற ஆற்றல் நிலை 2sல இருந்து ஒரு எலக்ட்ரான் 2pzக்கு போகுது. ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து என்ன ஸ்ட்ரக்சர்? 2s1 2py1 2py1 2pz1. ஒரு எலக்ட்ரான் எங்கே இருந்து வந்துச்சு? இந்த 2sல இருந்து கிளர்வுற்று 2pzக்கு வந்து போயிடுது. சரிங்களா? ஸோ கிளர்வுற்ற ஆற்றல் நிலை. ஸோ இந்த எத்திலீனில் என்ன ஹைபிரிடைசேஷன் காட்டுதுன்னா sp2 ஹைபிரிடைசேஷன். சரிங்களா? ஸோ எது மட்டும் ஓவர் அது இனக்கலப்படையுது? எஸ்ஸும் இதில் 2p ஆர்பிட்டல் மட்டும் இனக்கலப்படையுது. சரிங்களா? ஸோ இது என்ன காட்டுது? sp2 ஹைபிரிடைசேஷன். ஸோ இந்த 3 ஆர்பிட்டலை நம்ம தனியாக பிரித்து எழுதிக்கிறோம். 2s1 2py1 2px1 2py1. சரிங்களா? 2s1 2px1 2py1. சரியா? ஸோ இது 3 என்ன காட்டுது? sp2 இனக்கலப்பை காட்டுது. ஸோ sp2 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 2pz வந்து இனக்கலப்பு அடையலை. ஸோ அது தனியாக எழுதிக்கிறோம். சரிங்களா? இது வந்து கார்பன் 1க்கு மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 2 கார்பன் இருக்குது. ஒரு கார்பனுக்கு வரைஞ்சிட்டோம். இது வந்து வரைஞ்சிருக்கோம். இப்போ அதே மாதிரி அடுத்த கார்பனுக்கு நம்ம ஆர்பிட்டால் எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? அதே தான் வரும். கார்பன் 1க்கு என்ன ஆர்பிட்டாலோ அதே தானே கார்பன் 2க்கும் ஆர்பிட்டால் வந்துருச்சு. சரி, இங்கே மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஒரு இந்த கார்பன் எத்தனை ஹைட்ரஜன் ஜாயின் ஆயிருக்கு? 2 ஹைட்ரஜன். ஸோ ஒரு கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன், இன்னொரு கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன். கார்பனுக்கு அணு எண் வந்து என்னது? 1. ஸோ ஒரு எலக்ட்ரான் 1s 1s ஒரு எலக்ட்ரான் 1s 1s ஒரு எலக்ட்ரான். சரி, நம்ம ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு இந்த கார்பன் 1ல் sp2 இனக்கலப்படைந்த இந்த ஆர்பிட்டாலும் கார்பன் 2ல் sp2 இனக்கலப்படைந்த இந்த ஆர்பிட்டாலும் நேர்கோட்டில் மேற்பொருந்துவதால் நமக்கு ஒரு சிக்மா பிணைப்பு கிடைக்குது. சரிங்களா? இங்கே பாரு, இதான் கார்பன். கார்பனில் கார்பன் 1 கார்பன் 2 கார்பன் 1 கார்பன் 1 கார்பன் 2 கார்பன் 1உடைய sp2 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் கார்பன் 2ல் sp2 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் நேர்கோட்டில் மேற்பொருந்துது. ஸோ நமக்கு கிடைக்கிற பாண்ட் வந்து என்னது? சிக்மா பாண்ட், சகப்பிணைப்பு கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வா, கார்பன் 1ல் இருக்க இன்னொரு sp2 ஆர்பிட்டாலும் எதோட இனக்கலப்படுது? ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டாலில் மேற்பொருந்துது. அதே மாதிரி கார்பன் 1ல் இருக்க இன்னொரு sp2 ஆர்பிட்டால் இன்னொரு ஹைட்ரஜனுடைய 1s ஆர்பிட்டாலோட மேற்பொருந்து ஒரு சிக்மா பாண்டை கொடுக்குது. சரிங்களா? இங்கே பார், இதான் கார்பன் 1. கார்பன் 1 ஹைட்ரஜனுடைய ஒரு ns ஆர்பிட்டாலோட மேற்பொருந்திருக்கு. அதே மாதிரி கார்பன் 2 செகண்ட் ஹைட்ரஜன் கார்பன் 1உடைய இன்னொரு sp2 ஹைபிரிடைஸ்டு இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் இன்னொரு 1s இனக்கலப்படைந்து நமக்கு ஒரு சிக்மா பாண்டு கிடைக்குது. இது கார்பன் 1. அதே மாதிரி தானே கார்பன் 2க்கும் பாரு, கார்பன் 2ல் sp2 இனக்கலப்படைந்த இன்னொரு ஆர்பிட்டால் ஹைட்ரஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி இன்னொன்று ஹைட்ரஜனுடைய பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. பாருங்கள். சரியா? கார்பன் 2 sp2 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் 1s ஆர்பிட்டாலில் மேற்பொருந்தது. கார்பன் 2 sp2 இனக்கலப்படைந்த இன்னொரு ஆர்பிட்டால் அதோட ஹைட்ரஜன் இன்னொரு ஆர்பிட்டாலில் மேற்பொருந்தது. இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஸோ இதுமாரி நீங்கள் என்ன இருக்குது? இனக்கலப்படையாத 2pz 2pz இருக்குது. ஸோ இது வந்து எப்படி மேற்பொருந்துதுன்னா பக்கவாட்டில் மேற்பொருந்தி நமக்கு இன்னொரு பாண்டை வந்து கொடுக்குது. லைக் தட். இங்கே பாரு, இதான் வந்து என்னது? 2pz ஆர்பிட்டால். இது எப்படி மேற்பொருந்தது? இந்த மாதிரி பக்கவாட்டில் மேற்பொருந்துவதால் நமக்கு ஒரு பாண்டு கிடைக்குது. அதான் வந்து என்னது? பை பாண்ட். சரிங்களா? பக்கவாட்டில் மேல் பொருந்துதா பை பாண்ட், நேர்கோட்டில் மேல் பொருந்துனா சிக்மா அப்படின்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? நெக்ஸ்ட் இங்கே வா. ஸோ அப்போ தான் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார் எத்திலீன், sp2 இனக்கலப்படைந்த எத்திலீன் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ அப்போ வந்து CH2 டபுள் பாண்ட் CH2 ஒன்று வந்து என்னது? சிக்மா பாண்ட், இன்னொன்று பை பாண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வாங்க,
அசிட்டிலினில் காணப்படும் இனக்கலப்பு. சரிங்களா? இப்போ இதில் அசிட்டிலினோட ஃபார்முலா வந்து எது? CH2 ட்ரிபிள் பாண்ட் CH. சரிங்களா? அப்போ கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, 1s2 2s2 2p2. அடி ஆற்றல் நிலை கார்பனுக்கு 2s 2p, 2sல 2 எலக்ட்ரான், 2pல 2pxக்கு 1 எலக்ட்ரான், 2pyக்கு 1 எலக்ட்ரான். கிளவுற்ற ஆற்றல் நிலையில் 2sலேருந்து 1 எலக்ட்ரான் எங்கே போகுது? 2pz போகுது. ஸோ 2s 1 எலக்ட்ரான், 2px 1 எலக்ட்ரான், 2py 1 எலக்ட்ரான், 2pz 1 எலக்ட்ரான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இனக்கலப்பற்ற நிலை அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் 1க்கு ஸோ இதில் வந்து sp ஹைபிரிட், இதில் ஒரு எஸ்ஸும் ஒரு பி மட்டும்தான் இனக்கலப்படையுது. ஸோ இது காட்டுறது என்ன இனக்கலப்புனா sp இனக்கலப்பு. ஸோ இந்த 2 ஆர்பிட்டாலை மட்டும் தனியாக எழுதிக்கிறோம். sp sp 2s 2px. இனக்கலப்படையாத ரெண்டு ஆர்பிட்டால் தனியாக எழுதிக்கிறோம். 2py 2pz. சரிங்களா? இது வந்து கார்பன் 1க்கு. நெக்ஸ்ட் வந்து கார்பன் 2க்கு அதே மாதிரி எழுதிக்கிறோம். சரிங்களா? இனக்கலப்பற்ற நிலை ஃபார் கார்பன் 2 sp sp 2py1 2pz1. சரிங்களா? ஸோ இதில் எப்படி வருது மேற்பொருந்தது? இந்த கார்பன் 1ல் sp இனக்கலப்படைந்த இந்த ஒரு ஆர்பிட்டாலும் கார்பன் 2ல் sp இனக்கலப்படைந்த இன்னொரு ஆர்பிட்டாலும் மேற்பொருந்துவதால் சிக்மா பிணைப்பு உருவாகுது. பாருங்கள், இதான் கார்பன் 1, இதான் கார்பன் 2. கார்பன் 1உடைய sp இனக்கலப்படைந்த ஒரு ஆர்பிட்டாலும் கார்பன் 2ல் sp இனக்கலப்படைந்த ஆர்பிட்டாலும் நேர்கோட்டில் மேற்பொருந்துவதால் ஒரு சிக்மா பிணைப்பு உருவாகும். சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட்டு கார்பனில் இன்னொரு sp இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் இருக்கா? அது ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டாலில் மேற்பொருந்துவதால் கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகுது. அதே மாதிரி கார்பன் 2லையும் sp இனக்கலப்படைந்த இன்னொரு ஆர்பிட்டால் இருக்கனால அது ஹைட்ரஜனோட ஆர்பிட்டால் மேற்பொருந்துவதால் ஒரு சிக்மா பாண்ட் உருவாகுது. பாருங்கள், கார்பன் 1 sp இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் ஹைட்ரஜனுடைய 1s ஆர்பிட்டால் மேற்பொருந்தி ஒரு சிக்மா பாண்டு கிடைக்குது. அதே மாதிரியே கார்பன் 2 sp இனக்கலப்படைந்த இன்னொரு ஆர்பிட்டால் ஹைட்ரஜன் 1s ஆர்பிட்டால் மேற்பொருந்துவதால் ஒரு சிக்மா பாண்டு கிடைக்குது. சரிங்களா? மீதி என்ன இருக்குது? நமக்கு 2px 2py1 2pz1 இனக்கலப்படையாது இருக்குது. ஸோ இது எப்படி மேற்பொருந்தது? பக்கவாட்டில் மேற்பொருந்துவதால் இந்த மீதி நமக்கு 2 பாண்டு கிடைக்குது. சரிங்களா? இதான் வந்து ஸ்ட்ரக்சர். இதான் வந்து 2py, இது 2pz. ஸோ 2pyயும் பக்கவாட்டில் மேல் பொருந்தி ஒரு பாண்ட் உருவாகுது. அதுக்கு பேர் பை பிணைப்பு. சரிங்களா? அதே மாதிரி 2pz பக்கவாட்டில் மேல் பொருந்துவதால் ஒரு பிணைப்பு உருவாகுது. அது வந்து பை பாண்ட். சரிங்களா? ஸோ இதான் வந்து அசிட்டினோட ஸ்ட்ரக்சர். ஸோ அசிட்டினில் எத்தனை சிக்மா பாண்ட் எத்தனை பை பாண்ட் இருக்குது? ஒரு சிக்மா பாண்ட் 2 பை பாண்ட். ஓகே, தேங்க்யூ.